ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டையும் முட்டைக்கோசும் வச்சு எப்படி ஒரு சூப்பரான பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவு முட்டைக்கோஸ் எடுத்து நான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு கருகாப்பில், 3 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா துருவி வச்ச தேங்காய் ஒரு 1/4 கப்பு, அப்புறமா 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் போடுறனால போட்டுக்கலாம், ஆனால் பெப்பர் போட்டிங்கன்னா இன்னும் கூடி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபைனலாக போடணும். இதை நான் நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறமா கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருகாப்பில், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். அது வதங்கினதுக்கு அப்புறமா முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு அதிகமாக தண்ணியெல்லாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே தண்ணி இருக்கும், அதுலேயே நல்லா வெந்துடும். நம்ம லைட்டாக தண்ணி விட்டால் போதும். ஃபஸ்ட்டு இதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 2-3 முட்டை தான் இருக்கும். அது எல்லாத்துக்கும் பத்தாது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் கூட முட்டை போட்டு செஞ்சிங்கன்னா எக் பொரியல் மாதிரியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியாது யாராலையும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஸ்பைசி டிஷ்ஷஸ்ல எல்லாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது, நமக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இதில் இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் விட்டுருக்கேன் வேகறதுக்காக. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ட்ரை ஆகணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 3 முட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அதை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை பொரியல் செய்வோம் இல்லையா, பொடி மாஸ், அது மாதிரி ஆகணும், நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகிருச்சு. இது கூட நம்ம சொரவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதில் பெப்பர் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பெப்பரோட ஸ்பைசினஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதோட டேஸ்ட்டு ரோட் சைடு எக் காளான் மாதிரியே செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.